மாறாத வாழ்க்கை மாற, தீராத கவலைகள் தீர, ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி வழங்கும் நம் விதியை மாற்றும் அற்புத சக்தி ஆத்ம தியான பிராணவிருத்தி பயிற்சியாளர்களின் வாழ்வை மாற்றும் அற்புத குரல். ரியல் பீப்புள், ரியல் சேஞ்ச். अहम ब्रह्मास्मि. अहम ब्रह्मास्मि. अहम ब्रह्मास्मि. अहम ब्रह्मास्मि. अहम ब्रह्मास्मि गुरुजी. என்னோட பேர் ஆத்மயோகி பூஜாஸ்ரீ டாக்டர் ராஜேந்திரன். என்னோடய லைஃப் வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஆத்ம தியானாவுக்கு முன்னால், இன்னொன்று வந்து ஆத்ம தியானாவுக்கு பின்னால். எனக்கு இன்றைக்கி வந்து 49 இயர்ஸ் ஆகுது. என்னைய நீங்கள் சொல்லணும்னா, நான் பேசிக்கலாக கொஞ்சம் ரொம்ப ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆன ஒரு பர்சன். கிரிக்கெட்டு, பேட்மிண்டன், வாலிபால் இதில் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக விளையாடுற ஒரு ஆள். 85 kg பாடி வெயிட் இருப்பேன். நல்லா பயங்கர ஃபிட்டாக இருப்பேன். ரொம்ப ஒரு ஜிம்னாஸ்டிக், ஒரு மாதிரி ஜிம்மர், எப்பயுமே ஜிம்மராக தான் இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை 39 இயர்ஸில் நான் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. தட் இஸ் இன்றைக்கி எல்லாமே இங்கே டாக்டர்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு தெரியும். I was affected with esophageal squamous cell carcinoma, second stage, in the post-cricoid region of my esophagus. ஹாஸ்பிட்டலில் என்னை டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் நான் அழுதேன், ஓகே இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. பட் என்னென்னா, அதுக்கப்புறம் நிறைய எனக்கு ஒரு மோட்டிவேஷன் என்னுடைய ஒய்ஃப் மூலமாக கிடச்சிது. இல்லை, நீ இறக்க மாட்ட, நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, கடவுள் உன்னை காப்பாற்றுவார்னார். அன்றைக்கி எனக்கு வந்து இந்த அளவுக்கு கான்சியஸ்னஸ் கிடையாது. குருஜியை பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு இந்த கான்சியஸ்னஸ், மெடிடேஷன் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் நானும் என்னோடய ஒய்ஃபும் லவ் மேரிட் பர்சன்ஸ். குருஜி சொல்லுவார், அதாவது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் 4 விஷயங்களை நாம் தான் கழிச்சாகணும். ஒன்று வந்து உணவு, உறக்கம், கழிவு, கர்மா. என்னால் மறுபடியும் ரெக்கவர் ஆக முடியும்னு நினச்சி வந்தோம். ரெக்கவரும் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆகிறேன். 44 கிரேஸ் ஆஃப் ரேடியோ தெரப்பி அண்டு 5 சைக்கிள்ஸ் ஆஃப் கீமோதெரப்பி பண்ணுறாங்க. 85 kg வெயிட் இருக்கிற நான் வந்து 65 kgக்கு வந்துடுறேன். 20 kg லாஸ்ட் டியூ டு ட்ரீட்மெண்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வீக் ஆகிடுறேன். என்னோடய உடம்புல வந்து என்னோடய உடம்புல வந்து ஸ்கின்னு தான் போத்தி இருக்கும். அந்த ஸ்கெலட்டன் வந்து இட் இஸ் கவர்டு பை ஸ்கின், நத்திங் மோர் தென் தட். அன்றைக்கி என்னுடைய மனைவி தான் தாயாக இருந்து என்னைய அந்த அத்தனை வேலைகளையும் செஞ்சது. நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த போஸ்ட் கிரிக்காய்டு ரீஜனில் கேன்சர் இருந்ததுனால அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது தைராய்டு கிளாண்ட், ஒரு பட்டாம்பூச்சியாக நம்ம பறக்க உதவுறதுக்கு ஒரு தேவைப்படுற ஒரு ஹார்மோனல் கிளாண்ட் தைராய்டு, அது வந்து டெஸ்ட்ராய் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் எகைன் இட் வில் நாட் க்ரோ அப். அது குருஜி சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் இஸ் அ ஃபேக்ட். ஐ நீட் டு அக்செப்ட். அதுக்காக 125 மைக்ரோகிராம் வந்து டெய்லியும் தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். எனக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஏன்டா பொழைச்சோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை. அதாவது நான் ஆத்ம தியானம் வர்றதுக்கு முன்னால் ஏன்டா பொழைச்சோம், இவங்கள வந்து நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன், அந்த ஒரு எனக்கு வந்து தாட் ப்ராசஸ் நிறைய போயிட்டே இருக்கும். எகைன் எனக்கு கேன்சர் வந்துடுமா, மறுபடியும் நான் செத்துருவேனா, இந்த குழந்தைங்களை யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் போகும்பொழுது என்னுடைய மூடெல்லாம் எல்லாமே பயங்கர ஒர்ஸ்ட் மூடாக தான் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் நான் ஒரு 3 ஃபோனை உடச்சிருப்பேன். நேற்று குருஜி அதை சொல்லிக்கிட்டு கூட இருந்தார். 3 ஃபோனை பக்கம் உடச்சிட்டேன். என்னால் என்ன தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் சரி, இந்த லைஃப்பை முடிச்சிடலாம். அப்போ வந்து நம்ம வித்தக கவிஞர் சொல்கிற மாதிரி யாராச்சும் ஒரு தங்க வைக்கிற குரு, லிங்கம் கக்கிற குரு பக்கத்தால், எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனோம்னா தொண்டாம்பத்தூர் ரோட்டில் பயங்கரமான குருஜிங்கிற பேரில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட போயிடலாமா, இல்லை இங்கேருந்து நேராக காசிக்குனாச்சும் ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பிராணவிருத்தி கிளாஸ் நடக்குது. பிராணவிருத்தி கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி எனக்குள்ளார வந்த பவர் எனக்கே என்னன்னு தெரில, ஒரு மாதிரி அப்நார்மலாக இருந்தது. இங்கே வர்றேன், குருஜி சொல்கிற அத்தனை விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இங்கேருந்து நான் பண்ணிவிட்டு வெளியே போகும்பொழுது எனக்கு என்னமோ பயங்கர பிரைட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டே நான் ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூர் போயிடுறேன். கண்டிப்பாக அடுத்த நாள் போய் நான் பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக போகிறேன். பேட்மிண்டன் விளையாடும் பொழுது நார்மலாக நான் ஒரு 5 கேம் நல்லா விளையாண்டுருவேன். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா 9 கேம் விளையாடுறேன். என்னாலே நம்ப முடியல.
9 கேமுங்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனல் விளையாடுவேன். ரொம்ப ப்ரொஃபஷனலாக விளையாடும் பொழுது 9 கேம் ஆடுறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நார்மலாக 5 கேம் விளையாண்டாவே 4 கேம் தோக்குறவன் அன்றைக்கி 9 கேம் விளையாண்டு 7 கேம் ஜெயிக்கிறேன். பல நாள் கவலைகள் தீர, மாறாத வாழ்க்கை மாற, இதுவே தீர்வு. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் பிராணவர்த்தி, வஜ்ரவாயு, ஆத்ம தியானா, HbA1c வந்து நார்மலாகவே 5.4 5.2 அது வந்து ஒரு நார்மலான HbA1c தான். அதாவது ப்ரீ டயபெட்டிக்கல் கண்டிஷனில் கிடையாது. சரி, இதுக்கு கீழே இது குறையாதுங்கிற மாதிரியே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் பிராணவர்த்தி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, என்னுடைய HbA1c வந்து 4.7 தான். இது வந்து மிகப்பெரிய விஷயம். 5.4ங்கிறது ஒரு பேலியோ டயட்டில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் 4.7 அப்படிங்கிறது வந்து வெரி அப்நார்மலி நான் ரொம்ப ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்குதுங்கிறத காட்டுது. அதுக்கப்புறம் வந்து HSCRPன்னு சொல்லுவாங்க, ஹை சென்சிட்டிவ் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து 0.15 தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய HDL லெவல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 85 இருக்கும். ட்ரைக்ளிசரைட் லெவல் பார்த்திங்கன்னா வெறும் 40 35 அந்த ரேஞ்சில் தான் ஹேங் ஆகும். இதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது 99% நான் பிராணவர்த்தி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான். பிராணவர்த்தி ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ஐ வில் பி வெரி ஆக்டிவ். ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சா மட்டும் மத்தியானம் ஒரு சின்ன நாப் தேவைப்படுமே தவிர, மற்ற வகையில் அடுத்து தூங்க போகிற 9 மணி வரைக்கும் ஒரு பயங்கரமான என்னை ஹெல்த்தியாக வச்சுருக்குது. அதே போல் அன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி எங்கள் குடும்பம். அது சொல்ல முடியாது. டுடே வி ஆர் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பயங்கர வெல்த்தியஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து there is no doubt at all. ஒரு 45,000 ரூபாய்க்கு வண்டியை கடன் வாங்கி அந்த டியூவை கட்ட முடியாத நான் இன்றைக்கி என்கிட்ட 3 கார் இருக்குது. அதுக்கு இது கடவுள். நான் ஒரு 25 கம்பெனிக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. எனக்கு என்ன ஆகுனா, ஒரு 2-3 கம்பெனி என்னை விட்டு போகும். நான் உட்காருவேன் இங்கே குருஜியை பார்க்குறதுக்கு, ஒரு ஆத்ம தியானாவுக்கு வருவேன். ஒரு 2 கம்பெனி புதுசாக உடனே இன்றைக்கி நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, நான் இப்போ என் ஃபோனை போய் பார்த்தேன்னா எனக்கு 2 கம்பெனியோட ஆஃபர் வந்திருக்கும். இதெல்லாம் நான் பொய்யெல்லாம் சொல்லலை. நத்திங் இஸ் எக்ஸாகரேட்டட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நத்திங் இஸ் எக்ஸாகரேட்டட். ஆனால் ஒரே விஷயந்தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அஸ் டு ப்ராக்ரஸ். அது பண்ணாமல் எல்லாமே நான் இங்கே வந்தேன் நடந்துரும் அப்படியெல்லாம் இல்லைங்க. குருவின் தயவால், இறைவனின் அருளால், உங்களின் இல்லை நம்மளுடைய அந்த ரெகுலர் ப்ராக்டிஸ்னால we as an Atma Yogis we could achieve anything in the world. கண்டிப்பாக அது என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் என் வாழ்க்கையோடைய. குருஜி எனக்கு கிடைச்சது கண்டிப்பாக கண்ணு லிட்டில் பிட்ட ஒரு மாதிரி இதாக இருக்குது. குருஜி கிடைச்சது என்னுடைய, எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, இரண்டும் இருக்கிற ஒரு பகவான் தான் என்னுடைய குருஜி. இனி வாழ்வதற்கு ஒரு கெதி இல்லை என்ற நிலையில் எனக்கு ஒரு விடியல் உண்டு என்று உணர்ந்த நொடியில் உன் விதி மாறும். இதுவே இறைவன் செய்த விதி. என்னோட பேர் கிருஷ்ணவேணி, என்னோட கணவர் பேர் மகேந்திரன். நாங்கள் பிணைங்கிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் அசாஞ்சே 2017 மீட் பண்ணோம். எங்களுக்கு கிடைச்ச மிராக்கிள்ஸ் சொல்ல வார்த்தையே இல்லை. அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கள், அளவுக்கு அதிகமான சொல்ல முடியாத ஒரு நிறைய சந்தோஷங்களை நாங்கள் இந்த அசாஞ்சை பார்த்துட்ட பிறகு நிறைய அனுபவித்தோம். அசாஞ்சு ஒரே ஒன்று தான் சொன்னார், கடவுளை வெளியே எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே தேடுங்கன்னு சொன்னாங்க. அது உண்மை, அது 100% உண்மை. நாங்கள் 2 பேரும் அதை அனுபவித்தோம். அவரோட பிளெஸ்ஸிங்கில் எனக்கு முதல் பெண் குழந்தை, 2வது ஆண் குழந்தை, குடும்பத்தோட அளவுக்கு அதிகமான சந்தோஷமாக இருக்கும். அசாஞ்சே நாங்கள் அம்மா அப்பாவாக வணங்குறோம். எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லலாம். ஐ லவ் யூ குருஜி. ஐ லவ் யூ ஸோ மச் குருஜி. என்னை உயர்த்தும் சக்தி என்னோடு உள்ளவரை மட்டுமே மற்றோரை உயர்த்தும் தன்மை என் மூலம் சாத்தியம். என்னோட பேர் ஆத்மயோகி SCP தனபால். விஇபி சிட்டி, விஇபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் விஇபி சிட்டின்னு போர்டு இருக்கோ அதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்டு. கடந்த 16 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 460 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க. ஒரு 2 லட்சம் வீட்டு மனை விற்பனை பண்ணியிருக்கேன். அது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ 2009 இந்த கம்பெனி ஆரம்பித்து நல்ல ஒரு சூப்பராக அருமையான ஒரு வளர்ச்சி அற்புதமாக போயிட்டு இருந்துச்சு. 2017 வரலையும்
2017, 18, 19 ஒரு 2.5 வருஷம் எனக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்தது. அப்போ கோவிட்டுக்கு முன்னாடி. அப்புறம் அப்படியே கோவிட் வந்தது. கோவிட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகலை. குருஜியோட கிளாஸ் எனக்கு அட்டன் பண்ணோம் ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கிளாஸ் அட்டன் பண்ண உடனே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பெனியை தூக்கி நிறுத்துறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இழப்பு வந்து சாதாரண இழப்பு இல்லை, பெரிய இழப்பு. அதாவது 2009 17 வரலையும் பார்த்தீங்கன்னா என்னை பார்க்க நேரம் இருக்காது, பேச நேரம் இருக்காது. அவ்வளோ பெரிய வருமானங்கள், நிறைய நம்பி சில வேலைகள் பண்ணோம். வாழ்க்கையில் 2 விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் கிட்டத்தட்ட 200 கோடி இழந்தேன். 2 விஷயம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. ஒன்று, வாழ்க்கையில் யாரையும் நம்பி தொழில் ஒப்படைக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தெரியாத தொழில் பண்ணக்கூடாது. அப்போ வந்து கம்பெனியில் நல்ல வருமானம். அப்போ சில நண்பர்கள் வந்து அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லும் போது தெரியாத ஒரு தொழிலில் நான் இறங்கி அதில் ஒரு 100 கோடி இழந்தேன். அப்போ இந்த 2 விஷயம் கற்றுக்கிறது ஒரு 200 கோடி லாஸ் ஆனால் வேற ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஆயிருக்கணும், இல்லைன்னா இந்த ஊரை விட்டு போயிருக்கணும். ஆனால் கடவுள் கொடுத்த எனக்கு கிஃப்டில் குருஜியோட கிளாஸ் அட்டன் பண்ணோம். மனிதனை நம்பி ஏமாந்தவரா, வாழ்க்கை மாற ஏங்குபவரா? கவலை வேண்டாம், அனைத்தும் மாறும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிது. சரி அப்படின்ட்டு அடுத்த கிளாஸ் ஆத்ம தியானம் வந்துச்சு. ஆத்ம தியான கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராசஸ் சொல்லி கொடுத்தாங்க. இது நம்ம பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பிராணவிருத்தி நான் பண்ண ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, குருஜியோட கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல், அது ஆத்ம தியானம் இருந்தாலும் சரி, பிராணவிருத்தி இருந்தாலும் சரி, சர்வசக்தி சுந்தரம் இருந்தாலும் சரி, என்னென்ன கிளாஸ் இருக்கோ அதெல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு 1.5 வருஷமா. இந்த ஆத்ம தியானமும் பிராணவிருத்தியும் கிட்டத்தட்ட கடந்த 2 வருஷமா தொடர்ந்து நான் டெய்லி ப்ராசஸ் பண்ண மிராக்கல்லாம், அப்படி ஒரு மிராக்கல் என் லைஃப்ல நடந்திருக்குங்க. தீராத நோய்கள் தீரும், சேராத செல்வம் சேரும், மாறாத வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும் மகா சக்தி இந்த ஆத்ம தியானா பிராணவிருத்தி. அந்த ஆத்ம தியானம் பண்ண உண்மையாலுமே நீங்க நம்ப மாட்டீங்க. 2009 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026 இருக்கும். கிட்டத்தட்ட 16 வருஷம் என்னோட 2009 16 வருஷம் என் கம்பெனி. 14 ஆண்டுகள் 14 இயர்ஸ் நான் என்ன சாதிச்சனோ கடந்த 2 வருஷத்துல நான் சாதிச்சிருக்கேன். இன்னைக்கு 10 பிரான்ச்சு, 150 ஸ்டாஃப், 50 லட்ச ரூபா மாசான சேலரி கொடுத்துட்டு இருக்கேன். இதை விட முக்கியமான விஷயம், தமிழகம் முழுக்க இன்னைக்கு ஒரு 5000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கேன். ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, லட்சமா சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஆத்ம தியானம் பண்ணும் போது என்ன மிராக்கல் நடக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். இன்னைக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏதாவது வேணும் உடனே கேட்பேன், உடனே போய் கல்லூட்ட போய் அப்படியே டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இது வேணும் கொடு அப்படி கேட்டுட்டே இருப்பேன். அது ரொம்ப என்னை அடிக்ட் ஆக்கி விட்டார் குருஜி. ஒரு ஆத்ம தியானத்துல நமக்கு என்னென்ன வேணுமோ கடவுள்கிட்ட அழுது உருண்டு பிறண்டு கேட்டா ஏன் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கா எனக்கு பதிவு வச்சது. கடந்த 1 வருஷமா மிராக்கல், அப்படி ஒரு மிராக்கல். இன்னைக்கு என்னோட சன்னோட மேரேஜ் நடந்தது. 4 ஃபங்க்ஷன். சேலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8000 பேருக்கு ரிசப்ஷன், சென்னையில் ஒரு 2000 பேருக்கு ரிசப்ஷன். இந்த 4 ஃபங்க்ஷன் எப்படி நடந்துன்னே தெரியல, அவ்வளோ கூலாக நடந்தது. என்ன காரணம்? நான் டெய்லி 10 நிமிஷம் உட்காந்து ஆத்ம தியானத்தில் குருஜிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்குது. அதுக்கு தேவையான பணம், அதுக்கு தேவையான சிஸ்டம், எவ்ரிதிங். இப்போ என்னோட பையன் சின்னவர் வந்து MBBS முடிச்சிட்டார். அவருக்கு நீட்ல மார்க்கு கொஞ்சம் கம்மி. மெடிக்கல் சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது MS. ரொம்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கல, 3வது ரவுண்ட் உட்காந்து மெடிடேஷன் பண்ணி நீங்க நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு அந்த ஆத்ம தியானம், அந்த மெடிடேஷனால இன்னைக்கு என்னோட சன்னு MS-ல மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காரு. பிராணவிருத்தி த பவர்ஃபுல்ங்க. உண்மையாலுமே நம்ப மாட்டீங்க. கடந்த 2 வருஷம் ஆச்சு நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போய். எனக்கு வந்து அடிக்கடி எனக்கு கோல்டு வரும், த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். கடந்த 2 வருஷமா நான் தொடர்ந்து பிராணவிருத்தி பண்றதுனால எனக்கு வரதே கிடையாது. ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை, அருமையான ஒரு வாழ்க்கை நல்லா கொடுத்துருக்கார் குருஜி. உண்மையாலுமே எனக்கு வந்து கடவுள் அப்படிங்கிறவரு நம்ம நேரடியா வந்து என்னைக்குமே வந்து உதவி பண்ணதா பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஆனா இன்னைக்கு நமக்கெல்லாம் கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம குருஜி தான். கையை பிடிச்சிக்கிட்டேன், நான் பிடிச்சிக்கிட்டேன். இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அருமையா இருக்கு. சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவருக்கு தானே முன் வந்து
அற்புத சக்திகள் தந்து சத்தியமாய் சாதிக்க செய்வேன். ஏனெனில் நான் உன் சிவன், சர்வம் செய்த இறைவன். குருஜிக்கு இது வந்து மிகப்பெரிய நன்றி. உண்மையாவே நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். குருஜி ஆசான்ஜி அவர்களுக்கு நன்றி. வெரி கிரேட்ஃபுல் டு யூ, வெரி கிரேட்ஃபுல் டு யூனிவர்ஸ். அகம் பிரம்மாஸ். எங்களுக்கு ஆசான்ஜி எங்களுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரம்னு சொல்லுவேன். நன்றி குருஜி, ரொம்ப நன்றி. என்னோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு மாற்றி வரமாக்கி கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றி குருஜி. நன்றி. தேங்க்யூ குருஜி. உடல் நோய், மனநோய் அனைத்தையும் போக்கி ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அனைத்தையும் தினம்தோறும் வளமாய் வழங்கும் ஹிஸ் ஹோலினஸ் ஸ்ரீ ஆசான்ஜி. இனி உங்கள் கனவுகள் நிஜமாகும், வாழ்க்கை வரமாகும், துன்பம் பறந்தோடும்.